கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12வது மாதம் கர்த்தர் நமக்கு இந்த டிசம்பர் மாதத்திலையும் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, 11 மாதங்கள் தேவன் அற்புதமாய் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தின் பிரகாரம், அவருடைய வசனத்தின் பிரகாரம், அவருடைய வார்த்தையின்படியா, அவருடைய ஆவியினாலே நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் நடத்திட்டு வந்ததற்காக மனதார நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த 12வது மாதத்திலையும் இந்த டிசம்பர் மாதத்திலேயும் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது அன்று நம்முடைய அன்னை மரியாளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தின் பிரகாரம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு எல்லோருக்குள்ளும் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை நமக்கு தேவன் ஈவாக கொடுத்தார், பரிசுத்த ஆவியினால என்று நம்ம வாசிக்கிறோம் வேதத்திலே. அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். ஆகையினால நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்துல நன்றிகளை சொல்லி, அற்புதங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் ஜீவனை கொடுத்ததே ஒரு பெரிய அற்புதம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்த தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலேயே இருக்கிறார். இந்த 12வது மாதத்திலையும் விசேஷ மாதமாய் காணப்படுகிற படியினாலே, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற மாதமாய் காணப்படுகிற படியினால நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே, இந்த தேசத்துக்குள்ளே பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. ஆண்டவரே, உடைய பாதத்தில் எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, 2026க்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற்றி, ஆண்டவரே, நீ செய்ய போகிற அற்புதங்களுக்காக கோடி கோடி நன்றி அப்பா. நீர் ஒருவர் மகா பெரியவர். நீ ஆவியாய் இருப்பதற்காக, எங்களோடு வாசம் செய்வதற்காக, எப்பொழுதும் போகும்போதும் வரும்பொழுதும் ஆண்டவரே நீ காத்து வழிநடத்துவதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே. நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, வேதனை உண்டாகும் வழி ஏதாவது உண்டானால் அதை அப்புறப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர் உடைய வார்த்தைக்கு அடிமைகளாய் காணப்பட, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் காணப்பட, உடைய வருகைக்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. என் துணையாளரே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை நீர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாகர்களையும் மறவாதேயும். ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், வழிநடத்தலும் என்றும் என்றும் சகல நாட்களிலும் நாம் அனைவரோடும் கூட, உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் வருக மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.